Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நூல்களுக்கு நூல் வெளியீட்டெல்லாம் நடத்துறது கிடையாது. ஏன்னா நம்முடைய பொருளாதார நிலைமை நம்ம நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இப்போ அந்த தொகைக்கு கொஞ்சம் புத்தகத்தை தரமாக வெளியிடுவோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நான் பொதுவாக திருமணம் அது போன்ற விழாக்கள்லையும் கலந்துக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு நீதி இல்லை, ஒரு நாதி இல்லை. இதில் விழாக்கள் தான் ஒரு கேடா அப்படின்ற ஒரு மனநிலை தான் காரணம். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா, இது நாம் இழந்ததை மீட்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி இல்லைங்களா? அதனால் இப்போ நாம் எந்த ஒரு வேலைக்குமே எழுந்து போகாமல் ஒருத்தவன் இருக்கிறப்ப அவனை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. ஆனால் போருக்கும் ஒருத்தவன் எழுந்து போகாமல் இருக்கிறப்ப அவனை கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறி என்ற பெயரோடு கூட நாம் வாழ்ந்து விடலாம், ஆனால் நாம் கோழைகளாக இறந்து விடக்கூடாது. இப்போது நாம் ஒரு முழு கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாடநூலெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, இந்தியா ஒரு ஃபெடரேஷன் படிக்கிறாங்க இல்லைங்களா? ஃபெடரல் அப்படின்னு படிக்கிறப்போ நம்ம கூட்டாட்சி தானே அப்படின்றாங்க. அரசமைப்பு சட்டத்தை எடுத்து பார்க்குறப்போ அதில் இந்தியா ஃபெடரல்னு இல்லை, குவாசி ஃபெடரல் அப்படின்னு இருக்குது. கூட்டாட்சி போல்வு, கூட்டாட்சி போன்றது. இப்போ தங்கம் சொல்லலாம், வெங்கலத்தை என்ன சொல்லலாம், தங்கம் போன்றது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியா தங்கம் கிடையாது, வெங்கலம். நம்முடைய அரசமைப்பு சட்டமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி அதுதான். அப்படி இருக்கிறப்போ நாம் கேட்குறது கூட்டாட்சி கிடையாது, முழு கூட்டாட்சி. கூட்டாட்சி போல்வில் இருந்து கூட்டாட்சி, கூட்டாட்சிக்கு மேலாக முழுமையான ஒரு கூட்டாட்சி வேணும்னு நம்ம கேட்குறோம். இப்படி கேட்குறப்ப எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டாட்சிங்கிற கோட்பாடே உங்களுக்கு யார் கொடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா வழக்கமாக உங்களுக்கு இதான தொழில் இல்லைங்களா? ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் கெட்டது நடந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். வடக்கம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் தமிழர்கள் தாங்க. வடக்கனை பார்த்து நீங்கள் வடக்கன்னு சொன்னதுனால அவன் கோவப்பட்டுட்டான், இதுக்கு போய் நீங்கள் அவனை குறை சொல்லுவீங்களா? நீங்கள் தாங்க அதுக்கு காரணம்பாங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது நல்லது பண்ணுறாங்க, ரொம்பலாம் வேணாங்க, திடீர்னு ஒரு தடவை பருத்தி நல்லா விளையுதுன்னு சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் திராவிடம் தாங்க காரணம் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ இவங்களுடைய முழு வேலையே தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அறிவு சூடு சொரணம் நல்லது எது நடந்துச்சுனாலும் அதுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி இது உங்களோடது இல்லை அடுத்தவங்களோடது அப்படின்னு சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டில் ஒரு காக்கை மலம் கழிந்தால் கூட அந்த மலத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து சொல்ல வேண்டியது. இதுதான் இவங்களுடைய முழு நேர வேலையாக கடந்த 800 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டாட்சி, அரசமைப்பு, அரசு முறையை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, இதெல்லாம் அடுத்தவங்க கொடுத்தது. நீங்கள் என்ன அமெரிக்காவை பார்த்து ஃபெடரேஷன் கேட்குறீங்க? அமெரிக்காவை பார்த்து நாங்கள் ஒன்றும் ஃபெடரேஷன் கேட்கலைங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஃபெடரேஷன் என்கின்ற அந்த கருத்தியல் அறிமுகமாகி அதை அவங்க பின்பற்றுறாங்க. அந்த கருத்தியலை யார் கொடுத்தது, அந்த கருத்தியலில் ஒரு நாடு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கு நாம் படிக்க வேண்டியது அமெரிக்க வரலாறு அல்ல, தமிழக வரலாறு. நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ நாங்கள் பார்க்குறோம். அங்கே பார்க்குறப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டத்தை நான் கேட்குறேன், மாநில பாடத்திட்டமா தேசிய பாடத்திட்டமா என்ன பாடத்திட்டன்றப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே அந்த மாதிரி பாடத்திட்டம்லாம் கிடையாதுங்க, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி மாவட்டம்னு வச்சுருப்பாங்க, எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அந்த கல்வி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த கல்வி மாவட்டத்துக்கு மட்டுமே அவங்களே ஒரு சிலபஸை தயாரிச்சுக்கலாம். அந்த சிலபஸில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த அறிவு தான் இருக்கும். எல்லோ ஸ்டோன் பூங்கா கிட்டக்க ஒருத்தவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னா அந்த பூங்காவை பற்றின தகவல் அந்த பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படும். அப்போ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த இடத்தோட வரலாறு படிப்பதற்கு ஏற்ற முறையில் தான் அமெரிக்காவினுடைய பாடத்திட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஏன்னா அது ஒரு ஃபெடரல் ஸ்டேட். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் விடுங்க. ஏன்னா இந்தியாவை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, முழு நேரமாக இந்தியாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டை பற்றி எதுவும் தெரியல, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையே பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதில் அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்குது, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய 3 பாடங்களில் வரலாறு என்பதும் ஒரு துணை பாடமாக இருக்குது. அப்புறமா அவங்களுக்கு 11ஆவது 12ஆவது வகுப்பில் தான் வரலாறு என்பது ஒரு தனி பாடமாக கற்பிக்கப்படுகிறது. இதில் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வரலாறு தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு நான் எடுத்து பார்த்தேன். அதில் இருக்கிறது
8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழக அரசர்கள் குறித்து சில பத்திகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கூட மொத்தமாக நம்மளால் திரட்ட முடியாது, சில பத்திகள் தான் கொடுத்துருக்காங்க. 11ஆவது வகுப்பில் சங்ககால அரசர்கள் பற்றி ஒரு பாடத்தில் வருது. அந்த பாடத்துக்கு பேர் சங்ககால அரசர்கள் கிடையாது, தென்னிந்தியாவில் சமுதாயங்களின் உருவாக்கம். அதில் முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆந்திராவை ஆண்ட சாதவாகனோட வரலாறு கொடுத்துட்டு அதுக்கு கீழே சங்க காலத்தில் தமிழ் அரசர்கள் இருந்தார்கள்ன்ட்டு 2 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் குழந்தை தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து மாநில பாடத்திட்டத்தில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெறும் 2 பக்கம் அளவுக்கு தான் நம்முடைய வரலாறு தெரியும். 11ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்புக்கு அந்த குழந்தை போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11ஆவது வகுப்பில் பார்க்குறப்போ அந்த குழந்தைங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. 11ஆவது வகுப்புலேயும் சங்க பிற்கால சேர சோழர் பற்றி ஒரு பாடம் இருக்குது. மொத்தம் 20 பக்கங்களை கொண்டது அந்த பாடம். மொத்தமாக வந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா மொத்தம் 22 பாடங்கள் மட்டும்தான் தமிழர் அரசர்களை பற்றி அவங்களுக்கு முழுசாக சொல்லித்தராங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, உலக வரலாறு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் பேரரசுகள் பற்றி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடத்தில் பேரரசில் எதெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் இருந்ததுன்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. அந்த பட்டியலில் ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி செய்த 5 பேரரசுகள் இருக்குல்ல, முதல் 5 பேரரசுகள், அந்த 5 பேரரசுகளில் 3 பேரரசுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் சேரர்கள். இந்த உலகத்திலேயே நீண்ட காலம் ஆட்சி செய்த 3 அரச வம்சங்கள் பற்றின பாடம் தமிழ்நாடு அரசினுடைய பாட நூலில் வெறும் 22 பக்கம் இருக்கு. வெறும் 22 பக்கம். சரி, ஆங்கிலேயரை பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு பாடநூலே ஆரம்பிச்சிடுறாங்க. ஐரோப்பியர் வருகை. நம்ம என்ன கல்யாணத்துக்கு வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டோமா? இல்லை, அவங்க சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாங்களா? இங்கே அவர்கள் படையெடுத்து வந்தார்கள், நாட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று வந்தார்கள், நாடு பிடிப்பதற்காக வந்தார்கள், நிலம் திருடுவதற்காக வந்தார்கள். ஆனால் நம்ம பாடநூலில் என்ன சொல்கிறாங்க? ஐரோப்பியர் வருகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆரியர் வருகை அப்படின்னு அவங்க போடுவாங்க. இவங்க 2 பேரும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வரவே இல்லைங்க, தெலுங்கு தான் பேசுகிறோம், பல ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வருகையெல்லாம் இல்லை, ஆந்திராவுக்குள்ளே உள்ளே போயிட்டு இங்கே முளைச்சி வந்துட்டோம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் விடுங்க. அப்போ அது ஐரோப்பிய வருகைன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஆங்கிலேயர் பற்றி எத்தனை பாடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 12ஆம் வகுப்பில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 16வது பாடம் திருப்பி ஐரோப்பியர் வருகை, 17வது பாடம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், 18வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு மொத்தம் தமிழ்நாடு பாடநூலில் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட பக்கங்கள் வந்துட்டு ஆங்கிலேயரோட ஆட்சியை பற்றி சொல்வதற்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவங்க வந்து இன்னொரு கும்பலை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பூட்ஸ் நக்கிறவங்க, சங்கிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூட்ஸ் நக்கிகள் என்று இவர்களை சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்ம திராவிட மொழியில் இந்த குடிகாரங்கள்லாம் வந்து மது விரும்பிகள்ங்கிற மாதிரி பூட்ஸ் கால் விரும்பிகள் என்று வேணா நாகரிகமாக கூப்பிடலாமா? தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்க அது. இந்த பாடத்திட்டத்தில் தமிழர்களுடைய வரலாறு கற்பிக்கப்படுறதில்லை. அப்போ தொடர்ச்சியாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வெளில தான் வந்தது, அதை நீ நம்பு, உன்னுடைய உண்மையான வேர் என்னங்கிறது நீ தெரிஞ்சிக்காத. இதுதான் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ இதற்கு நடுவில் கூட்டாட்சி என்ற தத்துவம் நமக்கு வர்றப்போ அந்த கூட்டாட்சி தத்துவமும் அரசமைப்பும் நமக்கு இருக்கா, அல்ல அதையும் வெளிநாட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்போ சோழர்களுடைய ஆட்சி காலம் பற்றின நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பாடநூலில் அதை பற்றி கொடுக்கறது கிடையாது. நமக்கு பாடநூலில் ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுக்குற அந்த 20 பக்கத்தில் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் இருக்குது. அதுலேயும் நிறைய தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ அதெல்லாம் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த நூல்களை நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ உருப்படியாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே கொடுக்கப்படுறதில்லை. அப்போ சோழர்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னே நமக்கு தெரியாது. சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அடிப்படை அழகு, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகுங்கிறது கிராமம். காந்தி சொன்னார் இல்லைங்களா, நவீன இந்தியான்றது உண்மையில கிராமத்தில் தான் இருக்குது, கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. ஏன்னா இந்தியாவினுடைய அடிப்படை அழகு என்று காந்தி சொன்னது கிராமங்கள். சோழர் ஆட்சி காலகட்டத்தில் அடிப்படை அழகாக இருந்தது என்னன்னா ஊர் அப்படிங்கிறது தான் அடிப்படை அழகு. ரொம்ப சின்னதாக இருக்கிறது ஊர். அந்த ஊருக்கு பின்னாடி தான் மற்ற எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஊர் எப்படி இருந்தது, அடிப்படை அழகாக இருந்த ஊர் எப்படி இருந்தது? நம்ம வந்து ஒரு நாட்டை பற்றி பேசலை, ஒரு மாநிலத்தை பற்றி பேசலை, ஒரு மண்டலத்தை பற்றி பேசலை, ஒரு மாவட்டத்தை பற்றி பேசலை. அடிப்படை அழகாக இருந்த அந்த சின்ன ஊருங்கிற அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறப்போ
இந்த விளக்கத்தை வந்து நான் சொன்னேன்னா சில பேர் மன்னர் தமிழ் தேசியவாதி, அவர் விருப்பத்துக்கு சொல்லிட்டார் அப்படின்னு மாற்றி சொல்லலாம். திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தவர். நீலகண்ட சாஸ்திரி வந்துட்டு ஒரு தெலுங்கு பிராமணர். தெலுங்கும் பிராமணியமும் சேர்ந்தா திராவிடம் வரும் இல்லைங்களா? அதனால் இவர் மேலே அவங்களுக்கு ஒரு தீராத காதல். நீங்கள் பாடநூலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி சொல்லிட்டார், நீலகண்ட சாஸ்திரி சொல்லிட்டாருன்னு அவரே மேற்கோள் காட்டுவாங்க. இந்த நீலகண்ட சாஸ்திரி எப்படிப்பட்டவர்னா, ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாரு, நாம் வந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறப்போ அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதுனா போதும். ஏன்னா நல்லா படித்தவங்களாம் ஆங்கிலத்தில் தானே வாசிப்பாங்க. அப்போ தமிழனை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறோன்னா அதை எதுக்கு தமிழில் எழுதணும்? ஆங்கிலத்தில் எழுதுனா போதும். தமிழன் படிக்கிறான், படிக்காமல் போகிறான். ஆய்வு கட்டுரைக்கான மொழி ஆங்கிலம்னு நீலகண்ட சாஸ்திரி எழுதுறார். அதை எதிர்த்து மகாகவி பாரதியார் வந்து கடிதம் போடுறார். அது எப்படி நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் தாய்மொழி சரியில்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு மகாகவி பாரதியார் எதிர்த்தார். அந்த அளவுக்கு தமிழ் மொழியை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டினவர். ஆதித்த கரிகாலன் என்ற சோழ அரசனை பிராமணர்கள் படுகொலை செய்தார்கள் என்ற உண்மையை மறைத்து ஆதித்த கரிகாலன் சிலரால் படுகொலை செய்யப்பட்டான் என்று எழுதியவர். இப்படி தமிழர்கள் மீது தீராத வன்மம் கொண்ட அந்த நீலகண்ட சாஸ்திரியார் ஊருங்கிறது எப்படிப்பட்டதுன்றதை என்ன எழுதுறாருன்னா, சுயாட்சி பெற்ற ஊர் என்பது அரசினுடைய ஒரு அங்கம் என்று எழுதுகிறார். சுயாட்சி பெற்ற, குறித்து வைத்துக்கொள்ள நண்பர்களே, சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மாநிலம் அல்ல, நாடு அல்ல, மாவட்டம் அல்ல, ஒரு ஊர் கூட சுயாட்சியை பெற்றிருந்தது. இதுதான் முக்கியமான செய்தி. அப்போ இந்த ஊர் இருக்கு இல்லைங்களா, அது சுயாட்சியை பெற்றிருக்குன்னா யார் அதை நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அதை நிர்வாகம் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னா, அதுக்கு ஒரு அவை வச்சுருந்தாங்க. எல்லாம் கூடுறதுக்கு ஒரு அவை வச்சுருந்தாங்க. அந்த அவைக்கும் ஊர் என்பது தான் பெயர். அந்த அவை ஒன்றாக கூடி அந்த ஊர் அவைக்கு ஒருத்தர தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அவருடைய பெயர் ஊர் ஆழ்வான். அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடியவர் என்ற பொருளில் அவர் ஊர் ஆழ்வான் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஊருங்கிற அவையினுடைய முதன்மையான வேலை என்ன தெரியுமா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? பாலாறில் பச்சை நிறமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. காவிரியில் தண்ணியே வரல, பார்க்குறோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் ஒரு நீர்நிலை உருப்படியாக இருக்கா? இந்த உலகத்திலேயே பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி நீர்நிலைகளை சீரழித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அந்த துறை வர்றதுக்கு முன்னாடி கூட நீர்நிலைகள் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி சரி கிடையாது. இன்றைக்கி ஒரு மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்குது. ஆனால் ஊருங்கிற அந்த அமைப்பு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, முதன்மையான வேலை அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பராமரிப்பது. அது போக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோயிலை பாதுகாக்கிறது, அங்கே வந்து எல்லை கல்வெட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எல்லை கல்வெட்டை வந்து யாரும் நகர்த்தாமல் பார்த்துக்கிறது. ஊரில் சொத்து பரிமாற்றம் நடக்கும், அப்போ வந்து சொத்து சண்டைகள்லாம் வரும். அந்த சண்டைகள்லாம் தீர்த்து வைக்கிறது. யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, ஊழல் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. இது எல்லாத்தையும் ஊர் என்ற அந்த அமைப்பு பண்ணுச்சு. இந்த அமைப்பு எப்படி இயங்குச்சு, இந்த அமைப்புக்கு எப்படி வருவாய் வந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போது ஒவ்வொரு ஊருக்கும் பொது நிலம்னு ஒன்று இருக்கும். யாருக்குமே உரிமை இல்லாத நிலம் இருக்கும். அந்த நிலத்துக்கு பெயரே ஊர் பொது என்று பெயர். அந்த ஊர் பொதுங்கிற நிலத்தை இந்த ஊருங்கிற அவை ஒத்திக்கி கொடுக்கலாம் அல்லது விலைக்கு விற்கலாம். அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயில் அந்த அமைப்பு வந்து இயங்குச்சு. இப்போது பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க, நமக்கு வந்து ஊர் பொதுன்னு ஒரு பெரிய நிலம் இருக்குது, அதை ஒரு நபர்கிட்ட கொடுத்து எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க, நம்மளே இந்த நிலத்தை வச்சுப்போம், அதை நம்மளே பயன்படுத்திப்போம். அதாவது திருவிழானா பயன்படுத்திக்கலாம், யாராவது ஊர்வலம்னா பயன்படுத்திக்கலான்னு வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஊருக்கு கூடுதலாக ஒரு வரி விதிப்பாங்க. ஒவ்வொரு வீடும் அந்த நிலத்தை பயன்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட தொகையை வந்து கூடுதலாக கட்டணும். அதை கட்டினாங்கன்னா அந்த இடத்த எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி அமெரிக்காவில் இதே திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. வரி கட்டக்கூடிய மக்கள் அந்த கம்யூனிட்டி ஹாலை பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் மிக நவீன முறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறை தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் இருந்தது. இப்போ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டம் நடத்திட்டு இறங்கிக்கிறலாம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் சில பேர் அனுப்புகிறோம், கேள்வி கேட்குறதுக்கு காசு வாங்குறாங்க. சட்டமன்றத்துக்கு போகாமல் இருக்காங்க, நாடாளுமன்றத்துக்கு போகாமல் இருக்காங்க, எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு மாநிலத்துக்கு சட்டமன்றம் குறைந்தது 100 நாட்கள் கூட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தமாகவே 100 நாள் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியிருக்குன்றாங்க. அப்புறம் எதுக்கு சட்டமன்றம்? ஆனால் இந்த ஊருங்கிற ஒரு சின்ன அமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா முதல்ல வந்து பறை அறிவிப்பாங்க. போயிட்டு வீதி வீதியாக இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்டம் போட போகிறோம், எல்லாம் வந்துருங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு கூட்டம் வரணும். அன்னைக்கு நான் அறிவிச்சிட்டேன், கூட்டம் வரலை அப்படின்னா அவங்க கூட்டம் நடத்த முடியாது.
அவர்கள் அறிவிக்க வேண்டும், கூட்டமும் வர வேண்டும், வந்த பின்னாடி கூட்டம் நடக்கும். நடந்த அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த வரியை போடுறோம் பரவாயில்லையா, ஊரில் நிறைய திருட்டு நடக்குது, அதனால் நம்ம பாடி காவல்னு ஒன்று கூப்பிடுவோம், அதாவது வெளியூர்காரங்களை காவலுக்கு கூப்பிடுவோம், அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குறோம். அப்போ ஊருக்கு இவ்வளோ காசு நாங்கள் கூடுதலாக வரி போடுவோம் பரவாயில்லையா, பாதி பேர் இல்லைங்க அந்த காவல்லாம் வேணாம் நம்ம பார்த்து பண்ணால் வரி கிடையாது. எல்லோரும் சேர்ந்து அந்த காவல்காரங்க வேணும்னு சொன்னாங்கன்னா வரி. ஊர் பொதுன்னு ஒரு நிலம் இருக்குது, நம்மளே வச்சுப்போமா வாடகைக்கு விடுவோமா, இல்லைங்க வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னா வரி கிடையாது, நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொன்னால் வரி. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்த உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அரசு பணியாளர் இருப்பார். ஏன்னா அந்த ஊர் சரியாக நடக்குதான்னு அவங்க பார்க்கணும் இல்லைங்களா, இன்னொன்று அந்த மக்களுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு அறிவெல்லாம் இருக்காது இல்லைங்களா சில சமயம். அதனால் ஒரு அரசு பணியாளர் இருப்பார். அவர் வந்து அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் எழுதி வாசிப்பார். இந்த கூட்டத்தில் இந்தந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டனன்னு சொல்லி வாசிச்சுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு, ஏம்பா இதெல்லாம் வந்து கல்வெட்டாக எழுதுங்கம்பார். அவன் எப்படி ஆரம்பிப்பானா, இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பறையறிவித்து கூட்டம் குறைவர கூடி அதனால் நடந்த இந்த கூட்டத்தில் இந்தந்த தீர்மானங்கள் போடப்பட்டன, இதனை அரசு ஊழியரான இன்னார் சொல்ல இன்னார் வெட்டினேன் அப்படின்னு எழுதுவார். ஒரு முழு ஆவணம், ஒரு முழு ஆவணம். இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரம் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. பத்திர எழுத்தாளர்னு ஒருத்தட்ட போய் சொல்லுவோம், ஐயா மேற்படி அதெல்லாம் போட்டு எழுதுங்க அப்படின்ட்டு. ஒரு முழு ஆவணம் வந்துட்டு சோழர்கள் காலகட்டத்தில் அந்த ஊருங்கிற அவையால் உருவாக்கப்பட்டது. ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஊரில் வந்து ஊழல் பண்ணிடுறாங்க, தப்பாக பண்ணிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊருக்கு கணக்கு பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து புள்ளமங்கைங்கிற இடத்துல கிடைச்ச கல்வெட்டுப்படி ஒரு கணக்கு பிள்ளையை வந்து கணக்கில் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறாங்க. பண்ண உடனேயே அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவர் அனுப்புகிறாங்க. அவரோ அவர் பரம்பரையை சேர்ந்த யாரோ பிறகு வாழ்நாளில் கணக்கு பிள்ளையாகவே ஆக முடியாது என்று தடை விதிக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரு கட்சி 4வது தலைமுறை ஆட்சிக்கு வரதுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. கேட்குறாங்கல்ல சோழர் காலம்ன்ட்டு, சோழர் காலமாக இருந்திருந்துன்னா இந்த 4 பேர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. மொதல் தடவையோட வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து திட்டத்தை கொண்டு வரதா சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒருத்தர் வந்து சிறைக்கு போனால் அவங்க வந்து திரும்பி முதல்வராக வர முடியாதுன்னு, அந்த திட்டமும் கூட இவங்களுடைய புதிய திட்டம் கிடையாது, சோழர்கள் காலகட்டத்தில் இருந்த திட்டம். ஒருத்தவங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த தவறு அவங்க குடும்பத்துக்காக தானே பண்ணுறாங்க இல்லைங்களா. ஏன்னா வந்துட்டு அது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறில் பயன்பெறக்கூடியவர்கள் அந்த குடும்பம் தான், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ அந்த தண்டனை அந்த குடும்பத்துக்கே அளிக்கப்பட வேண்டும் என்பது சோழர் கால சட்டம். நீங்கள் சிட்டிசன் ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, கடைசியில் பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்னு பாலகுமாரன் எழுதியிருக்கிறாரு. எங்கேருந்து எழுதினார்? சோழர் வரலாற்றை பார்த்து எழுதினார் இல்லைங்களா. அப்போ ஒரு ஊராட்சி என்ற ஒரு ஆட்சியிலேயே சின்ன அமைப்பு இருக்கிறதுலே சின்ன அமைப்பு, அந்த அமைப்பு கூட கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தன்னாட்சி உரிமையோடு இயங்கியது என்பதுதான் சோழர் காலம். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு அமைப்பு பிரம்மதேயம். ஏன்னா போன முறையே ஐயா அவர்கள் கேட்டாங்க, என்னங்க பிரம்மதேயத்தில் வந்து பிராமணர்கள் தான் இருந்தாங்கன்றாங்களே, அப்புறம் வந்து தேர்தல்னாலே வந்து பிராமணர்கள் தான் போட்டியிட முடியும்னு சொன்னாங்களே, அது என்னன்ட்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஊர் என்பது எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி. பிராமணர்கள் வந்து எல்லா மக்களையும் சேர்ந்து வாழ்வாங்களா? அன்னைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது இல்லைங்களா. அவங்க சொல்கிறப்ப அவான்னு தான் சொல்லுவாங்க, அவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவா, நாங்கள்லாம் இவா. அப்போ இவங்க கூட நம்ம சேர்ந்து வாழ முடியுமா? கடினம். ஏன்னா நம்மலாம் வந்து உழைக்கக்கூடிய மக்கள் இல்லைங்களா. நம்மளே வந்து விளைவிச்சு உழுது உண்ணக்கூடிய மக்கள், உழைத்து உண்ணக்கூடிய மக்கள். இவங்க அப்படி கிடையாது. என்னென்னு உழைக்கிறது மகா பாவம்னு கருதக்கூடிய ஒரு மக்கள். நமக்கு அவர்கள் பாவிகள், அவர்களுக்கு நாம் பாவிகள் இல்லைங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னா, பல்லவர் காலகட்டத்தும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கலப்பிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்துட்டு யார்ட்டையாவது போயிட்டு எங்களுக்கு நிலம் தானமாக கொடுங்கன்னு இரவல் கேட்பாங்க. உழைக்கிற மக்கள் ஒருபோதும் நிலத்தை பிச்சையாக கேட்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து தானமாக கேட்பாங்க. யாராவது இறக்கப்பட்டு நிலத்தை தானமாக கொடுக்க வந்தால் அடுத்து சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் நிலத்தை தானமாக கொடுக்குறீங்க. ராஜான்னு ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நிலத்தில் வந்துட்டு வரி போடுவார். நீங்கள் கொடுத்த நிலத்தில் தான் நான் விவசாயமே பண்ண மாட்டேனே, ஏன்னா எனக்கு விவசாயம் தெரியாது, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்றப்போ நீங்கள் நிலத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது, அந்த நிலத்துக்கு நில வரின்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதையும் கட்டி எனக்கு பிரம்மதேயமாக கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ பிரம்மதேயம்ங்கிறது ஒருத்தர் நிலத்தை தானமாக கொடுக்குறப்பவே அந்த நிலத்துக்கான நிலவரியையும் கட்டிட்டு
அதை வாங்கிக்கிறவருக்கு ஒருபோதும் நிலவரி இல்லைன்னு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரம்மதயம். டாக்ஸ் ஃப்ரீன்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த பொருளுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்குறோம். பிசிசிஐன்னு ஒன்று இருக்கே, 15,000 கோடி ரூபா வரி கட்டணம்னு கட்டாமலே சுற்றிட்டு இருக்காங்களே, அந்த பிசிசிஐ மாதிரி தான் பிரம்மதேயம். அப்போது இப்படி தான் பிரம்மதேயம்ங்கிறது வருது. அப்போ சோழர்கள் காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலகட்டத்தில் சோழர்கள் கொடுத்தது நிலதானம். பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துருக்காங்க, சோழர் கொடுத்துருக்காங்க, பாண்டியர் கொடுத்துருக்காங்க, அது நிலதானம். ஆனால் அது பிரம்மதேயம் கிடையாது. பிரம்மதேயம்ங்கிறது தமிழ்நாட்டில் முதலாக களப்பிரர் காலகட்டத்திலாம் காணப்படுது. பூலாங்குறிச்சிங்கிற கல்வெட்டெல்லாம் பிரம்மதேயம்ங்கிறது வருது. நிலதானத்தையும் பிரம்மதேயத்தையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. பிரம்மதேயம் தான் மிக மோசமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நிலதானம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தானத்துக்கு நீங்கள் நிலவரி கட்டணும். பிரம்மதேயத்துக்கு நீங்கள் நிலவரியே கட்ட வேணாம். நீங்கள் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு நிலம் உங்களுக்கு பாழாக வீணாக போயிட்டுருக்கும். களப்பிரர் காலகட்டத்தில் அப்படி தான் நிலத்தை கொடுத்தாங்க. இப்போ இவங்க நிலம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, நிலத்தை யாருக்கா விற்றுருவாங்க. வேற என்ன பண்ண முடியும், விளைவிக்க தெரியாமல். பல்லவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நிலத்தை தானமாக வாங்குறீங்கன்னா அந்த நிலத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் நீங்கள் விற்க முடியாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க. சோழர்கள் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஒரு நிலத்தை தானமாக வாங்குறன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்து முன்பணம் கொடுத்தாலும் சரி, 9 ஆண்டுக்கு மட்டும்தான் நீ வரி கட்டாமல் இருக்கலாம். 10வது வருஷம் வந்துச்சுன்னா நீ பாதி வரி, 11வது வருஷத்துலேருந்து மவனே ஒழுங்காக வரியை கட்டு. இதுதான் சோழர்கள் காலம் இல்லைங்களா? இப்போ அந்த பிரம்மதேயம்ங்கிற ஒரு பகுதி வந்து பிராமணர் கிட்டக்க வருதுன்னா, அந்த பிரம்மதேயத்துக்குள்ளே பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானமாக பெற்ற நிலம். அது போக அந்த பிராமணர்கள் வேற யாராவது கூட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா அவர்கள் பிரம்மதேயத்தில் வாழ்கிறதுக்கு உங்களை அனுமதிக்கலாம். இப்படியாக இந்த பிரம்மதேயம் இடம் இருக்குல்ல, இப்போ நமக்கு ஒரு ஊர்னு இருக்குது, இது எம்ஜிஆர் நகர்னு சொல்கிறோம், 4வது தெருன்னு சொல்கிறோம், குறுக்கு செஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு இடத்த நம்ம பிரிக்கிறோம்ல, இந்த பிரம்மதேயத்தை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடாகை அப்படின்னு பிரிப்பாங்க. மேற்கு பிடாகை, தெற்கு பிடாகை, வடக்கு பிடாகை அப்படின்னு பிரிப்பாங்க. அங்கே வந்துட்டு யானை போகிறப்போ பிடி சூழ்ந்து பிடாகை நடப்பித்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிடாகையில் யானை நடந்தது அப்படின்ட்டு. பிரம்மதேயத்தை இன்னொரு வகையில் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேரிகளாக பிரிப்பார்கள். பிரம்மதேயத்தை சேரிகளாக பிரிப்பார்கள். இந்த தகவலை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு கும்பல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, சேரிங்கிறது சோழர் காலகட்டத்திலே அப்படி தான் இருந்தது. உத்திரமேரூரில் ஒரு கல்வெட்டு கிடைக்குதா நமக்கு, குடவோலை ஆட்சி முறை பற்றி. அது உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய பிரம்மதேயம் பற்றின கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலேயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, உத்திரமேரூர் என்ற பிரம்மதேயம் 12 சேரிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று உத்திரமேரூர் கல்வெட்டிலே இருக்குது. இப்போ சோழர் காலகட்டத்தில் பிராமணர் வசித்த இடத்துக்கு என்ன பேர், சேரி என்று பெயர். ஆதித்த கரிகாலனை கொன்ற பிராமணரான மலையனூரான வசித்த இடத்துக்கு என்ன பேர்னா பார்ப்பன சேரி என்று பெயர். உடையார்குடி கல்வெட்டில் இருக்குது. இவ்வளவையும் சிலப்பதிகாரத்தில் பார்க்குறப்போ புறஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. புறஞ்சேரி இருத்த காதைன்னே ஒரு காதை. அதில் புறஞ்சேரிங்கிறது இடம் என்ன இடங்கன்னு கேட்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, புரி நூல் மார்பர் உரைப்பதி. இந்த மார்பில் புரி நூல் போட்டிருப்பானுங்கள்ல, அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் புறஞ்சேரி என்று நமக்கு சிலப்பதிகார காலத்தில் எழுதுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணு மூட்டைங்க, சோழர் காலத்தில் சேரின்னு ஒரு இடம் இருந்ததில்ல, அப்போயே தீண்டாமையெல்லாம் இருந்துச்சு. ஆமாங்க, தீண்டாமை இருந்துச்சு. பூநூல் போட்டவங்களாம் தீண்டத்தக்காதவர்களாக இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் இப்படி இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்குறப்போ 2 பேர் வந்துட்டு பிராமணர் அல்லாதவர்கள் வந்துட்டு சோழர்கள் காலகட்டத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க, பிரம்மதேயத்தில் வாழ்ந்திருக்காங்க. யாருன்னா, ஒன்று பறையர், இன்னொருத்தங்க மருத்துவர். என்னங்க பறையர் வந்துட்டு ஒரு தீண்டாச்சேரின்ற இடத்துல இருந்தாங்க, அவங்க மேலே தீண்டாமை இருந்துச்சு, சாமானிய மக்களே அவங்க கூட எதாவது புழங்க மாட்டாங்கலாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பிராமணர்கள் கூட அவங்க வந்து அக்ரகாரத்தில் இருந்தாங்க, அந்த பகுதியில் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலைங்க. எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. தென்னிந்திய கல்வெட்டுகள் நூல் தொகுதி 7 கல்வெட்டு எண் 794. நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா என்னோட ஆதித்த கரிகாலன் புத்தகத்தில் இந்த கல்வெட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த கல்வெட்டு வந்துட்டு சோழ அரசர் 3ஆம் ராஜராஜனுடைய 5வது ஆட்சி ஆண்டை வெளியிடப்பட்டது. அதில் குறிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, திருமாணிக்குழின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுக்கு பெயர் பெரிய நாச்சியார்னு பெயர். அந்த பெரிய நாச்சியாருக்கு நுந்தா விளக்கு, அதாவது நம்ம வந்து தூண்டி விடாமலே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இருக்கும், அது நுந்தா விளக்கு அப்படின்னு பேர். எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது அந்த விளக்கில், அப்படி ஒரு அமைப்பு அதுக்கு. அந்த விளக்கு எரிக்கிறதுக்காக ஜெயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்கலத்தில் தென் பிடாகையில் தெற்கு பகுதியில் மணற்குழிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஊர் பறையன் மண்டை சோமனான ஏழிசை மோக படைச்சன்கிறவர்
ஒரு பால் எருமையை கண்ணுக்குட்டியோட கொடுத்தாருன்னு ஒரு கல்வெட்டு அந்த ஊரில் இன்னைக்கும் இருக்கு. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிரம்மதேயத்துக்கு வந்து சாமானிய மக்கள்லாம் போகவே முடியாது, தீண்டாமை இருந்ததுன்றாங்கல்ல. சாமானிய மக்கள் இருந்த அந்த சேரி பகுதியில் தீண்டாமை இருந்ததுன்றாங்கல்ல. ரெண்டுமே போய் சோழர்கள் காலகட்டத்தில் பிரம்மதேயத்தில் இருந்த பிராமணர்களால் கூட தீண்டாமையை கடைபிடிக்க முடியவில்லை என்பதுதான் நமக்கு சோழர் கால கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இப்படி தான் இருந்தது அப்போ இருந்த அந்த பகுதிகள் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ இன்னும் இப்போ நம்ம பாண்டிய அரசுடைய வேள்வி செப்பேடு கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேள்வி செப்பேட்டில் யார் யாருக்கு எவ்வளவு நிலம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கன்றப்போ அதில் 4.5 பட்டகார நிலங்கிறத வாங்கின ஒரு பேர் மூர்த்தி எயினன் அப்படின்னு பேர். அந்த அந்த செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அதை வாங்கினாங்க, குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு எல்லா விவரமும் கொடுத்துருக்கோம். இந்த மூர்த்தி எயினன் என்பவர் பிரம்மதேயத்தை தானமாக பெற்ற அந்த மூர்த்தி எயினன்கிறவர் வந்து வைத்தியர் குலத்தை சேர்ந்தவர் என்று அந்த செப்பேட்டிலே இருக்குது. வைத்தியர் குலத்தை சேர்ந்தவரான இன்னார் வந்துட்டு இந்த பிரம்மதேயத்தில் 4.5 பட்டக்கார நிலத்தை பெற்றுக்கொண்டாருன்னு அதில் இருக்குது. ஏன்னா அந்த நிலத்தை அரசர் கொடுக்கல, அந்த நிலத்தை வாங்க பிராமணர்கள் ஒரு வைத்தியர் குலத்தை சேர்ந்தவர் கூட அந்த நிலத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, நமக்கு இருக்குது. அப்போ பிராமணர்கள் அன்னைக்கு இருந்தாலும் கூட, பிரம்மதேயன் ஒரு பகுதி இருந்தாலும் கூட, அவர்கள் மற்ற மக்களோடு கொஞ்சம் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இந்த பிரம்மதேயத்துக்கான நிலமும் இருக்கும், பொதுமக்களோட நிலமும் இருக்கும், வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த ஊருக்கு ஒரு சபையும் இருக்கும், ஒரு ஊரும் இருக்கும். சபை வந்து பிரம்மதேய நிலத்துக்கான முடிவெல்லாம் எடுக்கும், ஊர் வந்து விவசாய நிலத்துக்கான முடிவெல்லாம் எடுக்கும். இங்கே 2 பேரை சேர்ந்து அந்த முடிவை அறிவிப்பாங்க. அந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஊரோரும் சபையோரும் கூடி அறிவித்தது என்னவென்றால் அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த சென்னையில் மழை பெய்யுது இல்லைங்களா, அந்த மழை மயிலாப்பூரில் மட்டும் வேகமாக வடியுது. அப்படி ஒருவேளை வடியாமல் சென்னையே மிதக்குதுன்னா மயிலாப்பூருக்கு மட்டும் ஒரு கார் வந்துட்டு அங்கே இருக்கிற முக்கியமான நபர்கள்லாம் கூட்டிகிட்டு போகுது. இந்த மழை, ஒரு நாள் மழைக்கு ஒரு தூய்மை பணியாளர் வந்துட்டு மின்சாரம் தாக்கி இறந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மின்கசிவு இருக்குன்னு நாங்கள் புகார் கொடுத்தோம், ஆனாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படலை, அதனால தான் அவங்க இறந்து போனாங்கன்னா அந்த மக்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு மின்சாரத்தில் வந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு நமக்கு மயிலாப்பூர்லேயோ அல்லது தாம்பரத்துலேயோ நடக்கிறது இல்லையே, ஏன் கண்ணகி நகரில் மட்டும் நடக்குது இல்லையா? அப்போது ஒரே சென்னையில் கண்ணகி நகரும் இருக்குது, மயிலாப்பூரும் இருக்குது, தாம்பரமும் இருக்குதுன்னா கண்ணகி நகருக்கு வந்து அதிகாரம் இருக்கா, மயிலாப்பூருக்கு அதிகாரம் இருக்கா? அப்போ ஒரே ஊரில் ஊருங்கிற ஒரு அவையும் இருக்குது, சபைங்கிற ஒரு அவையும் இருக்குது. அப்போ எதுக்கு அதிகாரம் இருக்கணும்? திராவிட மாடலாக இருந்தால் அவைக்கு அதிகாரம் இருந்திருக்கும், ஆனால் அது சோழர்களோட மாடல், ஊருக்கு தான் அதிகாரம் இருந்தது. இது இன்னும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம நபர்கள்லாம் இருப்பாங்க, ஊராழ்வார்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க என்ன பண்ண முடியும்னா இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பில் போயிட்டு இந்த மக்களோட பிரச்சனைகளை சொல்லலாம். ஊருக்கு மேலே இருக்கிற அமைப்புக்கு பெயர் நாடு அப்படின்னு பேர். அந்த நாடுங்கிற அமைப்போட உறுப்பினர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊராரும் இருப்பாங்க, நிலக்கிழாரும் இருப்பாங்க. இதான் அந்த நாடு அவையினுடைய உறுப்பினர்கள். இவங்க சேர்ந்து தான் அந்த நாட்டோட முடிவெல்லாம் எடுப்பாங்க. அந்த நாடு தான் வந்துட்டு சபையையும் கட்டுப்படுத்தும், ஊரையும் கட்டுப்படுத்தும் இல்லைங்களா? இப்போ இந்த நாடுங்கிற அவையில் இந்த ஊரார் பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உறுப்பினர்கள், அவங்க வாக்கு செலுத்தலாம், தலைவரை தீர்மானிக்கலாம், தீர்மானத்தை கண்டிக்கலாம். ஆனால் சபையிலேருந்து போகிறாங்கல்ல, இவங்க உறுப்பினர்கள் கிடையாது, அவங்க பார்வையாளர்கள். சபையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் பார்வையாளர்கள், அவங்க விவாதத்தை பார்க்கலாமே தவிர அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. இதை நான் மட்டும் சொல்லலை, சோழர் காலத்தில் ஊர் அப்படிங்கிற நூலில் சாந்தலிங்கம் குறிப்பிடுறாரு, அவர் தொல்லியலாளர், அவர் குறிப்பிடுறாரு, இத்தகைய நாடுகளுக்குள் அடங்கிய பிரம்மதேயங்களின் பிரதிநிதிகளாக பிராமணர்களும் நாட்டாரின் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் நாட்டின் உறுப்பினர்களாக ஒருபோதும் கருத மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவைகளில் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் அதிகாரமே இருக்குது, ஆனால் சோழர் காலத்தில் ஓட்டுரிமை கூட அவங்களுக்கு கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு. இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பிராமண சதுர்வேதி மங்கலங்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இவங்களுக்கு தலைவரை தீர்மானிக்கணும். இப்போ எங்களுக்கு தேவையான ஒருத்தர் நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம்னு சொல்ல சோழர்கள் ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தலைவரை தீர்மானிக்கணும்னா குடவோலை முறையில் தான் தீர்மானிக்கணும். அந்த குடவோலை முறையில் தேர்தல் நடத்தணும்னா முதல்ல நீங்கள் தேர்தலோட விதிகள்லாம் எழுதணும், எழுதி அந்த விதிகளின் படி தான் நீங்கள் அந்த தேர்தல் நடத்த முடியுன்றாங்க.
அதில் 2 விதிகள் வந்து சோழர்கள் கொடுத்த விதிகள், மாற்ற முடியாத விதிகள். முதலாவது விதி என்னன்னா, ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு தேர்தல் நிற்கணும், பிராமணராக இருந்தால் தான் நிற்க முடியும்னு நீங்கள் நேரடியாக குறிப்பிட முடியாது. அப்போ பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதம் கற்றவராக இருக்க வேண்டும்னு சேர்க்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? நேரடியாக பிராமணன் குறிப்பிட முடியாது, அப்போ அரசமைப்பு சட்டம் அது. அதனால வேதம் தெரிஞ்சவராக இருக்கணும்னு. ரெண்டாவதா, நிலத்துக்கு வரி கட்டுறவனா இருக்கணும். நீ எல்லாம் கவனிங்க, பிரம்மதேயம்ங்கிறதே வரி கட்டாமல் இருக்கிற நிலம். அதில் நிலத்துக்கு வரி கட்டுறவன் எத்தனை பேர் இருப்பான்? குறைச்சலாக தான் இருப்பான் இல்லைங்களா? அப்போது நீ பிரம்மதேயத்திலே இருந்தால் கூட, பிரம்மதேயத்துக்கே தேர்தல் நடந்தால் கூட, நீ நிலத்துக்கு வரி கட்டுறவனா இருந்தால் தான் நீ தேர்தலில் நிற்க முடியும். அப்படி நிற்கிறவங்களில் குடவோலை தேர்தலில் யார் தேர்வு அடிக்கப்பட்டு வர்றாரோ அவர் தான் சபை தலைவர். அப்படி வர்ற வரையும் நாங்கள் நாட்டில் பேச விட மாட்டோம். இதுதான் சோழர் காலத்தினுடைய அரசமைப்பு முறை. நீங்கள் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கே மட்டும் வந்து தேர்தல் விதிமுறை எழுதி வச்சுருக்காங்கன்னா, மற்ற ஊரெல்லாம் தேர்தல் விதிமுறை 2000 ஆண்டுகளாக மாற்றவே இல்லை, புது விதிமுறையை மாற்றலை, அதனால் எழுதலை. உத்திரமேரூரில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல 4 வேதமும் தெரிஞ்சிருக்கணும், நல்லா 1 ஏக்கருக்கு நிலம் இருக்கணும்னு ஒரு விதி எழுதுறாங்க. அடுத்த தேர்தல் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இல்லைங்க 1/4 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், 2 வேதம் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லிட்டு அடுத்த விதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழல் பண்ணவங்க தேர்தல் நிற்கக்கூடாதுன்றாங்க. அப்போ மொதல் தேர்தல் என்ன நடந்திருக்கு, எவனோ ஒருத்தன் நின்று இருக்கான், பெரிய சம்பவமாக ஒன்று பண்ணியிருக்கான், பண்ணவொன்னே திருத்தி எழுதுறாங்க. அப்போ ஏன் உத்திரமேரூரில் மட்டும் குடவோலை முறைக்கு கல்வெட்டு கிடக்குது அப்படின்னா இதான் காரணம். ஆங்கிலேயர் இங்கே ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு தேர்வில் ஒருத்தன் தேர்ச்சி பெறணும்னா 60 விழுக்காடு மதிப்பெண் எடுக்கணும். முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு அவ்வளோதான் தேர்வில். ஒரு கும்பல், அந்த மூளை பழம் வாழைப்பழம்னு சொல்லுவாங்களே, அந்த கும்பல் ஆங்கிலேயர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள்லாம் வந்து எழுத்தே இல்லாத ஒரு மொழியை பேசுகிறவங்க, இந்த மொழிக்கு எழுத்தெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து முதல் வகுப்பு 2ஆவது வகுப்புன்னு சுருக்கிக்கிறீங்க, 3ஆவது வகுப்புன்னு எங்களுக்கு ஒன்று கொடுங்களேன், நாங்கள் அப்படி தான் பாஸ் பண்ண முடியும்னு கேட்டு முதல்ல இந்தியாவில் கோட்டாவில் பாஸ் பண்ண கும்பல் அதுதான் இல்லைங்களா? அப்படி தான் அவங்க வந்தாங்க. அப்படிப்பட்ட வரலாறு தான் அவங்களுக்கு. அவங்க ஒரு தேர்தல் நடத்துகிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, அவங்க தான் அதை கொண்டு வராங்க. இந்த உத்திரமேரூர் தேர்தல் விதிகளை வச்சுட்டு இந்த திராவிட இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் சோழர் காலத்தில் தேர்தல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், முதல் விதியை வந்துட்டு வேதம் படிச்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சோழர் காலத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா பிராமணர் மட்டும்தான் நிற்க முடியும். இப்போ தனித்தொகுதின்னு ஒன்று இருக்குது, தனித்தொகுதியோட விதியை காமிச்சு இந்த படி தான் எல்லா தொகுதியிலையும் தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு பைத்தியமாவது நம்புமா? இதை புதுச்சேரியில் வந்துட்டு ஒருத்தர முதல்வர்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அந்த முதல்வருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்கு என்ன, தமிழ்நாடு முதல்வருக்கு இருக்கக்கூடிய வாக்கு என்ன? முதல்வருங்கிறதுலாம் 2 முதல்வர் ஒன்று தான் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? அப்போ தேர்தல்னு இருக்குன்னா அது எந்த அமைப்புக்கான தேர்தல், அந்த தேர்தல் எப்படி நடந்தது, அதற்கான அதிகாரம் எப்படி இருந்தது, இந்த எந்த அறிவுமே இல்லாமல் இவங்க வந்து தொடர்ச்சியாக சோழர்கள் மேலே ஒரு வன்முறையை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சோழர்கள் காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ அடிப்படை அழகாக இருந்த அந்த ஊர் என போடக்கூடிய அமைப்பு கூட தன்னாட்சி அமைப்பாகத்தான் இருந்தது. ஊருக்கு மேலே இருந்த நாடு என்ற அமைப்பு தன்னாட்சி அமைப்பாக இருந்ததோடு பிராமணர்கள் அதில் தலையிட முடியாத மாதிரி அதற்கு வந்து ஒரு கவசமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நாடுங்கிற அமைப்புக்கு மேலே நிர்வாகத்துக்காக கூற்றம்னு ஒரு அமைப்பு இருக்கும். கூற்றத்துக்கு தனியாக மன்றம்லாம் கிடையாது. கூற்றத்துக்கு மேலே வளநாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்துட்டு நாட்டுக்கு கீழே கூற்றம், நாட்டுக்கு கீழே கூற்றம், நாட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வளநாடுன்னு ஒரு அமைப்பை ராஜராஜ சோழன் தான் உருவாக்குறாரு. அப்படி வளநாடுன்னு ஒரு அமைப்பு கிடையாது. இந்த வளநாடுங்கிற அமைப்புக்கு மேலே மண்டலம்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடெல்லாம் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னா அது சோழ மண்டலம்னு பிரிப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க கடற்கரைக்கு வந்து என்ன பேர்னா கோரமண்டல் பீச்சுன்றானுங்க. அதுனா கோரமண்டல், சோழ மண்டல கடற்கரை. பழைய ஆவணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நியாயமாக அந்த கடலுக்கும் வங்காளத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அது சோழ மண்டல கடற்கரைன்னு கூப்பிடணுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, அறிஞர்கள் சொல்கிறாங்க. சோழர்களோட கடற்கரை சோழ மண்டலத்தோட கடற்கரை, அதனால் சோழ கடற்கரைன்னு சொல்லுங்கன்றாங்க. ஆனால் அந்த பேரை கூட நம்மளால் மீட்க முடியலை. அப்படி தான் நம்முடைய இடம் இருந்திருக்கு. அப்போது இந்த மண்டலம் வந்து சுயாட்சியான ஒரு மண்டலம். அதுக்கு கீழே சுயாட்சி பெற்ற இத்தனை அமைப்புகள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு அதிகார பதவியின் கீழே தான் சோழ நாடு இருந்திருக்கின்றது. நம்ம வந்து புதுசாக ஒன்றும் கேட்கல, நம்ம அடுத்தவங்க உரிமையை கேட்கல. நமக்கு காலம் காலமாக என்ன உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டனவோ, இந்த உலகத்தில் மிக மூத்த அரசியல் நூல் வந்து அர்த்த சாஸ்திரங்கிற அரசியல் நூல். ஒரு காலகட்டத்தில் மாக்கியவல்லி எழுதின இந்த பிரின்ஸ் தான் பழமையான நூல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அர்த்தசாஸ்திர நூல் அப்போ கிடைக்கல. 12ஆவது நூற்றாண்டு பின்னாடி அர்த்தசாஸ்திர நூல் கிடைக்கல. திடீர்னு 1904ஆவது ஆண்டில் மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் அர்த்தசாஸ்திரம் கிடைக்குது. ஷாமா சாஸ்திரின்னு ஒருத்தர் எடுத்து அதை படிக்கிறார். 1909ஆவது ஆண்டில் அதை பதிப்பிக்கிறார். 1915ஆவது ஆண்டில் அர்த்தசாஸ்திரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. உலகமே ஒத்துக்கிட்டு அர்த்தசாஸ்திரம் வந்துட்டு பிரின்ஸுக்கு மூத்த நூல், உலகத்தினுடைய முதலாவது அரசமைப்பு நூல், ஒரு அரசாங்கத்தை எப்படி உருவாக்குறதுன்ற நூல் அர்த்தசாஸ்திரம்னு ஒத்துக்கிட்டு
இந்த அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலில் ஒரு அரசாங்கத்துடைய மிகச்சிறிய பிரிவாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னா கிராமங்கிறத சொல்கிறாங்க. வேர்ச்சொல் ஆய்வாளர்கள் கிராமங்கிற வார்த்தையை பார்க்குறப்ப கிராமங்கிற சொல் வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை. கடைசியாக எங்கே வந்து தெரியுமா நிற்குது? தமிழில் காமம் அப்படின்னு இருக்கும் ஒரு ஊருக்கு. கண்டியில் முருகன் கோயில் எங்கே இருக்கு? கதிர்காமம். அம்மன் கோயில் இருந்த இடத்துக்கெல்லாம் என்ன பேர்னா காமக்கோட்டம் என்று பெயர். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் கிராமத்துக்கு வந்து காமம்னு பேர் இருந்தது. அந்த காமத்தை அவர் எழுதப்ப கிராமம்னு சமஸ்கிருத மொழிபெயர்க்கவும் மாற்றினாங்க. அர்த்தசாஸ்திரங்கிற நூலை படிக்கிறப்போ அந்த நூல் எங்கே எழுதப்பட்டதுன்னு வர்றப்போ அந்த அர்த்தசாஸ்திரத்தில் வந்து சாணக்கியர் குறிப்பிடுறாரு, குமரி என்ற தெய்வத்தினுடைய வழிபாடு இன்றியமையாததுன்னு குறிப்பிடுறாரு. அதை வச்சு ஆய்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் முதல்ல அரசாங்கம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நூலாகிய அர்த்தசாஸ்திரம்ங்கிறது தமிழ்நாட்டில் பண்டைய சேர நாட்டிலே எழுதப்பட்டது என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய மிக மூத்த அரசியல் நூலை எழுதியவர்கள் தமிழர்கள். இந்த உலகத்தினுடைய மிக மூத்த சுயாட்சி சிந்தனையை உருவாக்கி கொடுத்தவர்கள் தமிழர்கள். ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட, ஒரு சின்ன ஊருக்கு கூட தன்னாட்சி அதிகாரம் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள் இன்றைக்கு ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நமது ஓட்டை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை, அவ்வளோதான், இல்லைங்களா? அப்போ இந்த ஊருக்கே வந்து பலன் சொல்லக்கூடிய பள்ளி கதை வீடுகளை மாற்றி செத்து போகணும்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்கல்ல, அந்த பள்ளிகளை போல அனைவருக்கும் அரசுன்னா என்ன, அரசியலமைப்புனா என்ன, அரசாங்கம் எப்படி இயங்கும் என்று சொன்னோம்னா இன்னைக்கு ஃபெடரல்னா என்ன, குவாசி ஃபெடரல்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம இன்னைக்கு நிற்கிறோம்னா அதற்கு காரணம் நாம் நமது ஓட்டை சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால் நண்பர்களே, உங்கள் ஓட்டுகளை மட்டும் சரியாக பயன்படுத்துங்கள், உங்கள் மூளைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். இந்த உலகத்தில் சில பொருட்களை பயன்படுத்த வேண்டும், சில பொருட்களை பத்திரப்படுத்த வேண்டும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள், மூளையை பயன்படுத்துங்கள். மாறாக மூளையை பத்திரப்படுத்திவிட்டு பணத்தை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.